ஆர்ச்சிடைப்ஸ் கிரிட்டிசிசம் மித்ஸ் அண்ட் ஆர்ச்சிடைப் கிரிட்டிசிசமை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மித் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மித் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா, ஜியாகிரபிக்கல் ஏரியா, ரிலீஜன், கல்ச்சரை பொறுத்து இருக்கக்கூடிய ப்ரூவ் பண்ணாத மூட நம்பிக்கைகள்னு சொல்லலாம். பிகாஸ் ப்ரூவ் பண்ணனா அது மூட நம்பிக்கை தானே. ஸோ இதை தான் வந்து நம்ம மித் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஒழுங்காக தெரிஞ்சிக்காம இதுதான் கரெக்டுன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பிலீவ் பண்ணுறது கூட மித்து தான். ஓகேவா? உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்ன சொல்கிறது, கருப்பு கலர் போட்டுட்டு எந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் அதனால என்ன வந்து சயின்டிஃபிக்கலி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த ப்ரூஃபும் கிடையாது. பட் கருப்பு கலர் போட்டால் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து பிடிக்காது. ஓகேவா? ஸோ ரிகார்ட்லெஸ் ஆஃப் வாட் எவர் ரிலீஜன், கருப்பை ஏன் போட்டிருக்க அப்படின்னு கேட்பாங்க. பட் அதனால் என்ன நடக்கும்னு கேட்டால் அதுக்கு அந்த கொஷினுக்கு உங்ககிட்ட ஆன்சர் இருக்காது. லாஜிக்கலியும் அதுக்கு எந்த ஆன்சரும் இருக்காது. பட் அ லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள் பிலீவ்ஸ் த சேம். ஓகேவா? இன்னொன்று என்னன்னு பார்த்தா வந்து இந்த மை வைப்பாங்க பேபிஸ்க்கு, கேட்டால் கண்ணு பட்டுரும்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து சயின்டிஃபிக்கலி இது நடக்கும்ன்றதுக்கான ப்ரூஃப் கிடையாது. பட் பீப்புள் நம்மளோட இந்தியன் பீப்புளோ இல்லை சவுத் ஏஷியன் பீப்புளோ பிலீவ் பண்ணுறது, எஸ்பெஷலி ஆஃப் பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியா பீப்புள் பிலீவ் பண்ணுறது மை வச்சா வந்து அந்த ஈவில் ஐ வராது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இஸ் இட் லைக் ஃபேக்சுவலி பேக்கப் ஆனதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரூவ் ஆகாமல் ப்ரூவ் பண்ண முடியாத சில விஷயங்களை சில ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் இருக்கிற பீப்புளோ இல்லை ஒரு கல்ச்சரை சேர்ந்தவங்களோ, ஒரு ரேஸை சேர்ந்தவங்களோ, ஒரு ரிலீஜனை சேர்ந்தவங்களோ ஃபாலோ பண்ணுறது தான் மித். ஓகேவா? ஸோ இதுதான் மித். ஓகேவா? ஆர்கிடைப்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கிடைப்ஸுங்கிறதுக்கும் மித்துக்கும் ஒன்றும் லைக் லார்ஜ் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஆர்கிடைப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பேட்டர்ன். அதாவது நம்ம வந்து இந்த ஆர்கிடைப் அப்படிங்கிறத வந்து என்னன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஒர்க்கை வந்து ஒரு ப்ளேவையோ இல்லை ஒரு ஒர்க்கையோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சன்செட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, இதில் ஏதாவது ஒரு ட்ராஜடி நடக்க போகுது அப்படின்ற ஒரு நமக்கு தெரியும்ல, நம்மளால் இது பண்ண முடியும் இல்லையா? அந்த மாதிரி இல்லை ஒரு ரைசிங் சன்னோட வந்து ஆரம்பித்தாங்கன்னா, ஓகே இட்ஸ் கோயிங் டு பி லைக் அ கிரேட் ப்ளே. இது வந்து ஒரு அந்த ப்ரோட்டகானிஸ்டோடைய முன்னேற்றத்தை காட்டக்கூடிய ஒரு பிளேங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு புயல் அடிக்கிற மாதிரி காட்டினா த ப்ரோட்டகானிஸ்ட் இஸ் கன்ஃபியூஸ்ட். அந்த மாதிரி வந்து சில விஷயங்களை காட்டும் பொழுது இப்போது நம்ம சிலதை அஸ்யூம் பண்ணிக்கிறோம்ல, ஓ இதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டார்க்னஸையோ இல்லை ஒரு மேலே ஒரு ஈகிள் பறக்கிறதையோ காட்டினா ஏதோ தப்பாக நடக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன் ஈகிள் ஏதாவது தப்பான விஷயம் பண்ண போதா? நோ. ஏன் நம்ம அதோட அதை ரிலேட் பண்ணிக்கிறோம்? பிகாஸ் வி ஃபீல் தட், இல்லையா? ஸோ ஆர்கிடைப்ஸுங்கிறது வந்து இந்த மாதிரி இமேஜஸை வச்சு கொடுக்கக்கூடிய அர்த்தம். இதுதான் ஆர்கிடைப்ஸ். ஸோ மித்துனா என்ன, ஆர்கிடைப்னா என்னன்னு பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ ஆர்கிடைப் கிரிட்டிசிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னென்னா இந்த மாதிரி ஆர்கிடைப் இமேஜஸை வச்சு அந்த ஒர்க்கை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது தான் ஆர்கிடைப் கிரிட்டிசிசம். ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னு சொல்லலாம்னா ப்ரைமார்டியல் இமேஜஸ். ஓகேவா? இது வந்து எதனால் நமக்கு வருது, லைக் எதுக்கு நம்ம இப்படிலாம் கனெக்ட் பண்ணுறோம்? இப்போ ஒரு டார்க்னஸ் காட்டினா கெட்டது நடக்க போகுது, சன்செட் காட்டினா ஹீரோ சாக போகிறாரு, ஃப்ளவர் காட்டினா அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, ப்ளசண்ட்டான மியூசிக்குனா லைக் அந்த மாதிரி நம்ம எதுக்கு நம்ம அதை வந்து ரிலேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ல் ஜங் அப்படிங்கிற சிஜி ஜங் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் வந்து ஜங்கியன் ஃபிலாசபி, இவரோட ஃபிலாசபி படி ஹியூமனோட பிரெயினில் வந்து ஒரு கலெக்டிவான அன்கான்ஷியஸ்னஸ் இருக்கான். அதாவது நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸ் இருக்காங்கல்ல, ஏதோ இந்த விஷயம் செய்கிறதுனால நமக்கு ஒரு கெட்டதோ ஒரு நல்லதோ ஏற்பட்டிருக்கும். அது வந்து நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸோட மைண்டில் இருந்து நம்ம அடுத்தடுத்து வர ஜென்ரேஷனில் நம்மளோட மைண்டில் அது ஒரு கலெக்டிவ் அன்கான்ஷியஸ்னஸ் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்து இந்த ஆர்கிடைப்பாக வந்து ஒரு ஆர்கிடைப்பல் இமேஜஸ் தான் நமக்கு சேவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து பிலீவ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட மைண்டில் வந்து இந்த கலெக்டிவ் அன்கான்ஷியஸ்னஸ் இருக்கிறதுனால தான் நம்மளை வந்து சில விஷயம் பண்ணும்போது தயங்குறோம், சில விஷயங்களை பார்த்தா ஒதுங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சில விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த மை வைக்கிறது வந்து சவுத் ஏஷியன் பீப்புள் வந்து மை வைப்பாங்க. அந்த மாதிரி வந்து கருப்பு கலர் போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பூனை குறுக்கல போனால் வந்து
தே டோன்ட் கோ அவுட். அப்புறமா வந்து இந்த ஜங்கிள் ஹில் ஸ்டேஷனில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் வந்து வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறமா வந்து நான் இப்போ கூட ரீசெண்டாக படித்தேன். இந்த அமெரிக்காவில் இருக்குல்ல, அமெரிக்காவில் ஆப்லிஷியன் மவுண்டன்ஸ்னு ஒரு மவுண்டன்ஸ் இருக்குது. அந்த மவுண்டன்ஸில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தே ஹாவ் திஸ் சர்டைன் கைண்ட் ஆஃப் அ ரூல். யூ ஷுட் நாட் விசில். நீங்கள் குழந்தையா இருக்கிறதுலேருந்தே யூ ஷுட் நாட் ப்ராக்டிஸ் டு விசில் அப்படிங்கிற ஒரு ஒரு மித் இருக்குது அந்த இடத்துல. ஜஸ்ட் ரீசெண்ட்லி ஐ சா தட். ஸோ அதனால் அதை சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு பீப்புளுக்கும் ரிலேட்டிவ்லி ஒவ்வொரு ரிலீஜனுக்கோ ஒவ்வொரு ஏரியாவுக்கோ ஒரு ஜாகிரபிக்கல் இதுக்கோ வந்து ஒவ்வொரு ஆர்கிடைப் ஒவ்வொரு மித்து வந்து இருக்க தான் செய்யுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதை வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணுறது தான் ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம். ஸோ ஜங் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மைண்டில் இருக்கிற அந்த அன்கான்ஷியஸ்னஸில் வந்து நம்ம முன்னோர்களுக்கு சரி இல்லாமல் சரியாக இருக்கிற இது பண்ணால் நல்லது நடக்குது, இது பண்ணால் வந்து நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னோர்களுடைய கருத்துக்கள் வந்து நம்மளுடைய வழி வம்சமாக நம்மளோட மைண்டில் வந்து கலெக்டிவ் அன்கான்ஷியஸ்னஸாக வந்து இருக்குது அப்படிங்கிறத அவர் பிலீவ் பண்ணார். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மித்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மீனிங் அண்ட் மெசேஜை வந்து நமக்கு இன்டைரக்டாக கொடுக்குது அப்படின்னும், இந்த ஆர்கிடைப்பல் பேட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பேட்டர்ன்ஸ்லாம் வந்து ஒரு குரூப்போட மித்தையோ ரிச்சுவல்ஸையோ வந்து குறிக்குது நம்மளை அறியாமலேயே. ஓகேவா? ஸோ அது எந்த காலத்தோடைய இதுவாகவோ இருந்திருக்கலாம், நம்மளோட மைண்டில் வந்து அது ஒரு இமேஜாக வந்து சேவ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹியூமன்ஸ் வந்து பிறக்கும் பொழுதே அவங்களுக்கு சில ஆர்கிடைப்ஸ் வந்து தெரிஞ்சே பிறப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஜங் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ அவங்களுக்கும் அவங்களுடைய யார் ஆக்சுவலி வந்து அவங்களுக்கு அந்த மித்து வந்து ஒரு ஆர்கிடைப் வந்து யாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்காது. லைக் நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேன், பட் யூ வில் ஃபீல் ஸோ யோர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி வந்து நிறையா சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய க்ரீக் அண்ட் ரோமன் மித்தாலஜியில், சைனீஸு செல்டிக் மித்தாலஜிஸில் வந்து நிறையா சிமிலரான ஆர்கிடைப்பல் திங்ஸ் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ எவ்ரி கல்ச்சரில் வந்து ஒரு க்ரியேஷன் ஸ்டோரி, லைஃப் ஆஃப்டர் டெத்து, நீங்கள் வந்து ஜஸ்ட் அப்படியே கோ த்ரூ பண்ணி பாருங்களேன். உலகத்தில் இருக்க எல்லா ரிலீஜனும் சொல்கிறது ஒன்று தான். ஓகேவா? காடை வந்து ப்ரே பண்ணணும். யூ ஹாவ் அ ஆஃப்டர் லைஃப் அக்கார்டிங் டு த லைஃப் யூ லிவ் இன் திஸ் எர்த். நீங்கள் உலகத்தில் எப்படி வாழ போகிறீங்களோ அந்த வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆஃப்டர் லைஃப் இருக்குது. இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ரிலீஜன் டீச்சர்ஸ். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து நம்ம பிலீவ் பண்ணோம். எல்லா ரிலீஜனும் அல்டிமேட்டாக சொல்கிற கோல் வந்து அதுதான். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்குது, லாட் ஆஃப் வேரியேஷன்ஸ் இருக்குது. பட் நம்ம உத்து கவனிச்சோன்னா ப்ரே டு காட் அண்ட் லைக் எக்ஸ்பெக்ட் ஆஃப்டர் லைஃப், இதுதான் வந்து டேக் அவேஸ் எல்லா ரிலீஜனில் இருந்தும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா, இதெல்லாம் யாருமே கனெக்ட் ஆகாத பீப்புள், எல்லா ரிலீஜனுமே கனெக்ட் ஆகலைன்னா கூட, கனெக்டடாக இல்லாத 2 ரிலீஜன்னா கூட சேம் திங்ஸ் தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து சைனா எங்கே இருக்குது, செல்டிக் ஏரியா எங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுமே எங்கெங்கேயோ இருக்குது, பட் அந்த கவுண்டர் பார்ட்ஸ் ரெண்டுமே ரிலேட் ஆகுது இல்லையா, அப்படி சொல்கிறாரு. ஸோ இது வந்து நம்மளோட முன்னோர்கள்கிட்டேருந்து நமக்கு வந்த ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து இந்த அனிமல்ஸாக இருக்கட்டும், ஒரே டைமில் அது மேட் பண்ணுறது, வருஷத்துக்கு ஒரு 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 பர்டிகுலர் டைம் தான் அந்த அனிமல்ஸ் வந்து மேட் பண்ணும். கிராப்ஸாக இருக்கட்டும், எல்லா கிராப்ஸும் எல்லா டைமும் வளராது, ஒரு பர்டிகுலர் டைமில் தான் வளரும். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அண்ட் இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரைசிங் சன்னா வந்து ஒரு வெற்றி வரப்போகுது, செட்டிங் சன்னா வந்து யாரோ இறக்க போகிறாங்க, ஸ்டார்ம் அடித்தா கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் நம்மளே வந்து அதை காட்டும்போது நம்ம யாருமே நமக்கு சொல்லித்தரலனா கூட நம்மளே அதை வந்து ரிலேட் பண்ணிக்கிறோம் இல்லையா. வி ஹாவ் தட் இன்னேட் டெண்டன்சி டு ரிலேட் இட் அப்படின்னு வந்து அவர் பிலீவ் பண்ணார். ஸோ இப்போ வந்து இண்டிவிஜுவலைசேஷன் அப்படின்ற இதில் வந்து பார்த்தோன்னா, நம்ம வந்து இதை நம்ம வளரும் போது, நம்ம சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கும் பொழுது நமக்கு வந்து புரியற சில விஷயங்கள் என்ன இந்த ஆர்கிடைப்ஸில் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்குள்ளேயே இருக்கிற சில ஃபீச்சர்ஸ். ஓகேவா? இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா வந்து என்னோட டார்க்கரான அன்கான்ஷியஸ் செல்ஃப் விச் ஐ டோன்ட் ஷோ டு யூ. ஓகேவா? அதை வந்து நம்ம ஷேடோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? என்னுடைய லெஸ் ப்ளீஸிங்கான சைடு, அதாவது ஐ டோன்ட் ஷோ தட் டு எவ்ரி ஒன். எனக்குள்ளே இருக்கிற என்னோட கான்ஷியஸ்னஸ். ஓகேவா? ஸோ என்ன சொல்ல, என்னோட மனசாட்சின்னு வச்சுக்கோங்களேன். என்னோட மனசாட்சி வந்து உங்களுக்கு தெரியாது, பட் அது வந்து நான் வெளியில் இன்னொருத்தர்கிட்ட காட்டுற அளவுக்கு ப்ளசண்ட்டாக இல்லாத அந்த சைடு, அதான் ஷேடோ. அனிமா அப்படின்னு சொல்கிறாங்க. அனிமா ஸோ அனிமாங்கிறது சோல் இமேஜ். ஓகேவா? சோல் இமேஜ் இன் த சென்ஸ் என்ன மாதிரியே என்னோட வைப்பில் இருக்கிற இன்னொருத்தர்
that carries my personalities, my traits. If I am a woman, என்னோட traits உடைய ஒரு மேன் இருந்தால் லைக் ஹீ இஸ் அ அனிமா ஆஃப் மீ. ஓகேவா? என்னோட சோல் இமேஜ் அதிலே உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்கள், என்னோட சோல் இமேஜை இன்னொரு ஜெண்டர் கேரி பண்ணுறது அனிமா. ஓகேவா? ஸோ இது வந்து ஆப்போசிட் செக்ஸ் who has the personal and collective consciousness just as me. சிம்பிளாக சொல்லணும்னா நெக்ஸ்ட் வந்து பர்சனாங்கிறது வந்து நமக்குள்ளே இருக்கிற ஷேடோ, அதாவது நம்மக்கிட்ட நல்லா இல்லாத அந்த ஷேடோவையும் நம்மக்கிட்ட வந்து நம்ம ஆஸ் அ பர்சனாக எப்படி இருக்கோமோ அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு மீடியேட்டர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு ஆக்டர் வந்து மாஸ்க் போட்டு நடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆக்டரையும் பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் நடுவில் எப்படி மாஸ்க் இருக்குது, அந்த மாதிரி தான் வந்து இந்த பர்சனா. ஓகேவா? நம்மளோட ஈகோக்கும் நம்மளோட கெட்ட திங்ஸுக்கும் எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கும் நடுவில் இருக்கிறதா பர்சனா. இப்போது நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, என்னோட குட் சைடை வந்து நீங்கள் பார்க்குறீங்களா, திஸ் இஸ் மை பர்சனா. ஓகேவா? ஆனால் என்னோட ஷேடோ, என்னோட பேட் திங்ஸ், வாட் ஐ திங்க், நான் இன்னொருத்தர்கிட்ட காட்டாத விஷயம் தான் என்னோட ஷேடோ. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த 3 விஷயங்களும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹவு டு யூஸ் மித்தாலஜிக்கல் ஆர் ஆர்ச்சிடைப்பல் அப்ரோச், எப்படிடா இதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த 3த்தையும் பிரிக்கிறாங்க. ஆர்கிடைப்பல் கேரக்டர்ஸ், ஓகேவா, ஆர்கிடைப்பல் இமேஜஸ், ஆர்கிடைப்பல் சிச்சுவேஷன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆர்கிடைப்பல் கேரக்டர்ஸ்னால் என்ன? ஹீரோ, வில்லன், ஒரு டேம்சல் இன் டிஸ்ட்ரெஸ், அதாவது என்னை காப்பாற்றுங்க அப்படி சொல்கிற ஹீரோயினு, அப்புறமா ஒரு கேர்டேக்கர், ஒரு அட்வைஸ் கொடுக்குறவங்க, அந்த மாதிரி வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா, எல்லாத்துலேயும் பார்க்குற கேரக்டர்ஸ் தான். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறது, எனக்கு அட்டென்ஷன் கொடுங்கங்கிற அந்த டைப்பு. ஸோ லாட் ஆஃப் கேரக்டர்ஸ் தட் வி கோ த்ரூ. ஒரு பலியாடு இருக்கும், ஒரு லோன்லி ஒரு கேரக்டர் இருக்கும், இந்த மாதிரி வந்து ஹீரோ, வில்லன், ஒரு ஐட்டம் டான்ஸராக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், இது எல்லாமே வந்து ஆர்கிடைப்பல் கேரக்டர்ஸ் தான். ஆர்கிடைப்பல் இமேஜஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த சன்ரைஸு, சன்செட்டு, புயல் அடிக்கிறது, தண்ணி, ரிவரு, கார்டன், செலஸ்டியல் பாடிஸு. இப்போ கெட்டவங்களை காட்டணும்னா ஸ்னேக்கு, ஈகிளு, அந்த மாதிரி காட்டுறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆர்கிடைப்பல் சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்தெந்த சிச்சுவேஷன்லலாம் இந்த மாதிரி ஆர்கிடைப்பல் இது வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் எஸ்கேப் பண்ணணும், இம்மாராலிட்டி, ஏதாவது க்ரியேஷன் பண்ணுறது, உலகம் முடிகிற அந்த சிச்சுவேஷன், ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அப்புறமா வந்து ஏதாச்சும் ஒரு தேடுதல் நோக்கி போகிறது, இதெல்லாம் வந்து ஆர்கிடைப்பல் சிச்சுவேஷன்ஸ். ஸோ ஆர்கிடைப்பல் சிச்சுவேஷன்ஸ் வந்து லைக் எதுவுமே காம்ப்ளெக்ஸானது கிடையாது, ஜஸ்ட் கோ த்ரூ, அவ்வளோதான். எந்த சிச்சுவேஷனில் இது நடக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து சாக்ரிஃபைசல் ஹீரோ. இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியணும்ல. இப்போ நான் ஆர்கிடெக்டல் கேரக்டர் சிச்சுவேஷன் அப்படிலாம் சொல்லிட்டேன், யூ டோன்ட் கெட் இட் வித்தவுட் எக்ஸாம்பிள். ஸோ த சாக்ரிஃபைஷியல் ஹீரோவுக்கு ஒரு ஆர்கிடைப்பல் இதில் வந்து த சாக்ரிஃபிஷியல் ஹீரோ சொல்கிறாங்க. ஓகேவா? யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹேம்லெட் வந்து ஷேக்ஸ்பியரோட பிளே. பட் ஹேம்லெட்டுன்ற கேரக்டர் வந்து ஷேக்ஸ்பியர் இன்ட்ரடியூஸ் பண்ண கேரக்டர் கிடையாது. ஸோ இட்ஸ் டேக்கன் ஃப்ரம் சம் அதர் பிளே. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஹேம்லெட் அப்படின்ற கேரக்டரோட அப்பா வந்து தன்னோட அங்கிள் வந்து கொலை பண்ணிடுவார். அதை ஹேம்லெட் டிஸ்கவர் பண்ணிடுவான். ஆனால் என்ன செய்வானா, ஹில் டேக் அ லாட் ஆஃப் டைம் டு டூ சம்திங். அப்போ வந்து அது என்ன ஆகும்னா, ஹேம்லெட்டுக்கே வந்து ப்ராப்ளம் ஆகி இட் வில் லீட் டு ஹிஸ் டவுன்ஃபால். இதுதான் ஹேம்லெட்டோட அவுட்லைன். ஓகேவா? ஸோ ஹேம்லெட் ஏன் ஒரு சாக்ரிஃபைசல் ஹீரோவோடைய ஆர்கிடைப்பில் இருக்கான்னு பார்த்தோன்னா, அவனோட இன்டெசிசிவ்னஸும் அவனோட ஓவர் திங்கிங்கும், அவன் முடிவெடுக்கக்கூடிய ரொம்ப டைம் ஆகிறதால அவனோட ஓன் டவுன்ஃபாலே அதனால் ஆயிடுது. அவன் அவங்க அப்பாவை கொன்னவங்கள பழி வாங்கணும்னு நினப்பான். அது ரைட்டான இன்டென்ஷன் தான். பட் அவனோட முடிவெடுக்க முடியாத ஒரு டெசிஷன்லெஸ்னால அவன் தன்னோட இதையும் லூஸ் பண்ணிடுவான். ஸோ அவன் தான் பர்ஃபெக்டான ஆர்கிடைப்பல் ஃபிகர் ஃபார் அ சாக்ரிஃபிஷியல் ஹீரோ. அவன் வந்து அவனுடைய இதை வந்து காப்பாற்ற முடியல அவனால். ஓகே, ஹீ சாக்ரிஃபைஸ்ட் ஹிம்செல்ஃப் இன் த எண்ட். அந்த மாதிரி முடியும் அந்த கதை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டைம் அண்ட் இம்மோராலிட்டிக்கு ஒரு ஆர்கிடைப் சொல்கிறாங்க. இது வந்து டு ஹிஸ் காய் மிஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒர்க்கை எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இந்த போயமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரீடர் வந்து சொல்கிறாராம், நீ வந்து உன்னோட டைமை வந்து சீஸ் பண்ணு, உன் லவ்வரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண, டைம் ஒரு வாட்டி போனால் திரும்ப வரவே வராது அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி ஒரு போயம். ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த ஆர்கிடைப் ஆஃப் டைம் அண்ட் இம்மொராலிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெயிலியர் ஆஃப் இண்டிவிஜுவலைசேஷன், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. இந்த ஆர்கிடைப்க்கு எக்ஸாம்பிள் வந்து யங் குட்மேன் ப்ரவுன் அப்படின்ற ஒர்க்கில் வந்து இந்த யங் குட்மேன் ப்ரவுன் இருக்காங்க இல்லையா,
இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப இன்னசென்ட்டான கேரக்டரா காட்டுவாங்க. பட் அதாவது அந்த வொர்க் முடியும்போது, அவங்க வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது? வித்தியாசமா ஆயிடுற மாதிரி காட்டுவாங்க. ரொம்ப மெச்சூர் ஆன மாரி காட்டுவாங்க. ஸோ அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜர்னி அதாவது அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர லூஸ் பண்ணிட்டு, ஷீல் பிகம் சம்ஒன் எல்ஸ். ஸோ ஒரு கரப்ஷன் ஆஃப் த இன்னசென்ட் யூத். அவங்களோட யூத்த வந்து கரப்ஷன் ஆயிடுச்சு. அதனால வந்து பிகாஸ் அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இல்லாததால. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபெயிலியர் ஆஃப் இண்டிவிஜுவலைசேஷன் உடைய ஆர்க்கிடைப். ஓகேவா? ஸோ அதே மாரியே ஃபெயிலியர் ஆஃப் இண்டிவிஜுவலைசேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் கூட புக்ல குடுத்துருக்காங்க. விச் இஸ் லைக் அ எவ்ரிடே யூஸ் அப்படின்றது குடுத்துருக்காங்க. குட் மதர் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி குடுத்துருக்காங்க. ஸோ வீல் ரீட் ஒன் ஓகேவா? ஸோ லிமிட்டேஷன் ஆஃப் மித் கிரிட்டிசிசம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இந்த மித் கிரிட்டிசிசம் என்னப்பா? இதுல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு? லிமிட்டேஷன் இன் த சென்ஸ் வாட் ஆர் த கான்ஸ்? வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மித் இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கும். ஒவ்வொருத்தர் ஒண்ணு பிலீவ் பண்றவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து லைக் நம்ம சொல்லுவோம்ல, ஹேண்ட் கர்ச்சீஃப்ஸ் கிஃப்ட் குடுக்கக்கூடாது, பிரிஞ்சிருவாங்க அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாரி எல்லா ஊர்லயும் ஒரே மித் இருக்க போறது கிடையாது. எல்லாரும் ஷேர் பண்ற ஒரு மித் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஸோ இந்த மாரி ஆர்க்கிடைப்பல் பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இது வந்து மக்களோட மைண்டையும், கேரக்டரையும் வெளியில கொண்டு வரதுக்காக தான் இவங்க இந்த ஆர்க்கிடைப்பல் கிரிட்டிசிசம வந்து குடுக்குறாங்க. பட் எல்லா ஊர்லயும் ஒவ்வொரு மித்தோ, ஒவ்வொரு ஆர்க்கிடைப்பல் இமேஜஸோ இருக்கு. ஸோ, இப்போ நம்பளால வந்து உலகத்துல இருக்கிற எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்க முடியாது. உலகத்துல இருக்க எல்லா மித்துமே இன்டர் ரிலேட்டடா இருக்கும்னு சொல்ல முடியாது. அண்ட் இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் அ ஹியூமன் பீயிங் எல்லா ஊர்ல இருக்க மித்தையோ, ஆர்க்கிடைப்ஸையோ படிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து இட் இஸ் நாட் லைக் பாசிபிள் அட் ஆல். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இத ரிலேட் பண்ணி நம்மளால படிக்க முடியாது. அண்ட் ஒவ்வொரு ஊர்ல எழுதின லிட்ரேச்சர்லயும் ஒவ்வொரு மித் வந்து மாறும். அண்ட் பை த டைம் நெறைய விஷயம் வந்து போயிருக்கலாம், தொலைஞ்சிருக்கலாம், மறந்து போயிருக்கலாம். இந்த மாதிரி வந்து நெறையா வந்து மாற்றங்கள் வந்து ஏற்பட்டுட்டே தான் இருக்கும் இந்த விஷயங்கள்ல. ஓகேவா? ஸோ நம்ம வந்து கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரிய மட்டுமே வச்சுக்கிட்டு, அ எல்லா மித்தையும் வச்சு ஒரு லிட்ரேச்சர வந்து கிரிட்டிசைஸ் பண்றது வந்து சம்டைம்ஸ் இட் இஸ் நாட் அட் ஆல் ஹியூமன்லி பாசிபிள். ஓகேவா? ஸோ ஜங்கோட வொர்க் வந்து கல்ச்சுரலி ஸ்பெசிஃபிக்கா தான் இருக்கு. அதாவது வந்து இப்போ தமிழ்நாடுல இருக்க லிட்ரேச்சர ஆர்க்கிடைப்பல் இமேஜஸ் வச்சு நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா, இது கல்ச்சுரலி ஸ்பெசிஃபிக் ஒன்லி டூ தமிழ்நாடு. So he must know something of all the myths and things here before he start doing so. ஓகேவா? ஸோ இந்த மித்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அது ஆர்க்கிடைப்பல் இமேஜஸோட கனெக்ட் பண்ணி தான் இந்த கிரிட்டிசிசம் பண்ண முடியும். விச் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் இன் எவ்ரி லிட்ரேச்சர். ஓகேவா? ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு. ஆனால் வந்து இதுதான்னு வந்து நம்ம வார்த்தைகளில் கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ நம்ம வந்து இதை கேட்டுட்டு நம்ம ஒரு ஒரு வெப்சைட்லேயோ ஒரு ஏதாவது ஒரு சைட்லையோ நம்ம போய் படிக்கும்பொழுது வில் ஹாவ் அ கிளாரிட்டி. இதுதான் நம்ம தெரிஞ்சுட்டு போய் படிக்கும்போது வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஒன்றுமே புரியாமல் போய் படித்தோன்னா ஒன்றும் புரியாது. வேறு எதுவும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோன்னா, மித்னா என்ன, ஆர்க்கிடைப்னா என்ன, சிஜி ஜங் வந்து என்ன சொல்கிறாரு, கலெக்டிவ் அன்கான்ஷியஸ்னஸ் பற்றி என்ன சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டிஸ் என்ன, ஆர்க்கிடைப்போடைய கேரக்டர்ஸ், இமேஜஸ், சிச்சுவேஷன், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இவ்வளோ தான் இந்த டாபிக்.